கிடக்கு. எல்லா விஷயத்துக்குள்ளே எதெல்லாம் அதிகாரம் செலுத்துகிறதோ அதை நோக்கி ஒரு பகடி குரல் அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதர்கள்ட்ட உருவாகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்த உடனே சாதாரண ஊரில் பேசும்போது அவன் பேசக்கூடியதே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவர்னரை தான் பேசுவான். கவர்னருக்கு இவனுக்கு தொடர்பே இருக்காது. ஏன் இவன் கவர்னரை பேசணும் அப்படின்னா அதுதான் இவனுக்கு தெரிஞ்சு பெரிய அதிகாரமாக இருந்தது. கவர்னர்கிட்ட இருந்தால் கெட்ட வார்த்தையை தொடங்குவான். அப்படி ஒவ்வொரு இடத்துல யார் தலைமையில் இருக்காங்களோ, யாரெல்லாம் அதிகாரம் செலுத்துவாங்களோ, யாரெல்லாம் நம்மளை ஒடுக்குவாங்களோ அவங்களையெல்லாம் கேலி பண்ணுறது, அவங்கள கிண்டல் பண்ணுறது, இவைகள் இந்த மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான விஷயந்தான். அதை நோக்கி தான் நம்மகிட்ட நிறைய கதைகளும் உருவாகி வரும். அது ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொல்லிகிட்டு இருப்பார், ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு சொன்னால் அடித்து போடுவேன், என்கிட்ட படித்த பல கழுதை